பக்கம் இருக்கா? ஷார்ட்டாகவே முடிச்சிடறேன். ஓகே, சிம்பு தனுஷ்னா கிளியராக நான் தனுஷ்னை பிக் பண்ணிடுவேன். அஜித் விஜய்னா விஜய். ஆனால் ரஜினி கமல் அப்படின்னு வரும்போது ஹவு டு ஐ பிக் ஒன்? ரெண்டு கண்ணு மாதிரி. கமல் ஃபேன் அப்படின்னு என்னை முத்திரை குத்திடாதீங்க. ஐ டோன்ட் நோ வை ஹவு தட் கேம் அப். பட் எனக்கு ரஜினி கமல் ரெண்டு பேருமே பிடிக்கும். அண்ட் நவ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த பெர்ஃபார்மன்ஸ் திங், ரைட்? கேரக்டரில் இறங்கிட்டா அது நிறைய ஆக்டர்ஸ் பண்ணுறது உண்டு. கேரக்டரில் இருக்கிறது அது ஒருத்தரோட பெர்ஃபார்மிங் ஸ்டைல் இல்லை. என்னை வந்து கிண்டல் பண்ணவங்க கூட இருக்காங்க. சக நடிகர் ஒருத்தர் முன்னால் கொஞ்சம் மாப் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோமே. பிகாஸ் ஹீ ஹேட் த அபிலிட்டி டு ஸ்விட்ச் இன் அண்ட் அவுட் ஆஃப் கேரக்டர். இப்போ சீன் முடியுதுன்னா டக்குனு இஸ் அவுட் ஆஃப் கேரக்டர். நார்மலாக வந்து ஜோக் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் டக்குன்னு இறங்கிடுவார். மேபி நான் அவர் அளவுக்கு என்னோட குட் ஆக்டர் சீசன் ஆக்டர் எப்படி வேணாலும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ ஐ நீட் டு பி இன் கேரக்டர் ஸோ தட் ஐ எம் ஏபிள் டு பெர்ஃபார்ம். தேர் ஸ்டைல் ஆஃப் ட்ரைங் டு பிரிங் அவுட் கேரக்டர். சில பேர்னால இன் அண்ட் அவுட் டக்குன்னு ஆட்டோ பைலட்டில் போக முடியும். சில பேருக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். இது சரி தப்புங்கிறது எதுவுமே இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற விதத்தை வச்சு இவரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஐ நோ சம் வெரி இன்டென்ஸ் ஆக்டர்ஸ் ஹூ ஆர் ஃபேன்ஸ் ஆஃப் சிம்பு. லைக் இப்போ சொன்ன வாசி ஜப்பு வந்து சிம்பு ஃபேனாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்னொரு கமர்ஷியல் ஹீரோ விஜயோட ஃபேனாக இருக்கலாம். இப்போ அரவிந்த் பார்த்தீங்கன்னா அரவிந்த் நாயுடு வந்து எப்போதுமே பொதுவாகவே அவர் சொல்வார் ஹீஸ் மாஸ் ஃபேன். அவருக்கு வந்து மாஸ்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் he likes to perform in mass roles and all that. And I know one of his favorite actors is Kamal. So இது எப்படி வேணாலும் வேரி பண்ணும். Obviously. But he is a Vijay fan. He's also a Vijay. He's also a Vijay fan. Yeah. If I'm not mistaken, I think I've heard him say before, Vijay, Kamal, Shah Rukh Khan இவங்க மூணு பேரும் பிடிக்கும். Yeah. And I'm a huge Shah Rukh Khan fan. I love Shah Rukh Khan. Right. ஏதோ காட்டுக்கலாம் கூட்டிட்டு வர இல்ல நம்ம ஷூட்டுங்கிற பேர்ல இங்க ஏதாவது சம்பவம் பண்ண முடியும். ஓட்டி எங்க காட்டுலாம் கூட்டிட்டு அப்படி இல்ல. தனிமையிலேயே இனிமை காண முடியுமா அந்த ரேஞ்சில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம தனியா இல்லையா டே? சரி, கல்யாணம் ஆகிட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதாவது வே போட்டிட்டு போனா கூட ஏதாவது தனிமையில எங்கேயோ காட்டுக்கு போனேன் ஒன்றை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்? நீதான் காட்டுக்கு கூட்டு தனிமையில யாரும் இல்லை. பாருங்க, இப்ப நான் ஏன் இங்க கொண்டு வந்தேன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி இடத்துல இந்த சினாரியோல ஒரு நல்ல பாட்டு என்ன மைண்ட்ல வருது? எனக்கு பிடிச்ச இன்னொரு பாட்டு இருக்கு. ஒன்ஸ் அகெயின் ரொம்ப பாப்புலர் இல்ல, பட் ஐ லவ் தட் சாங். மூங்கில் காடு. எஸ், அதுதான் என் மைண்ட்ல வந்தது. அப்படியா? எங்க பாடுங்க பாப்போம். மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே தூர சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே இயற்கை தாயின் வழியில் பிறந்து எப்படி வாழ இதயம் துளைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் பறந்து திரிந்து பறந்து பறந்து மூங்கில் காடுகளே வண்டு முழகும் பாடல்களே. இந்த மலை ரொமான்டிக்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கிரஷ், உங்களோட ஃபர்ஸ்ட் கிரஷ் யாரு? பிரைமரி ஸ்கூல்லையே நம்மளுக்கு வந்து அப்போ ஒரு சின்ன அந்த பப்பி லவ்லாம் இருந்திருக்கு. ஆமா, தமிழ் படம் பார்த்து கெட்டு போன பிள்ளைங்கன்னு வச்சுக்கோமே. நான் ஒன்று லவ் பண்றேன், நீ லவ் பண்ற, அது லவ் அந்த மாதிரி ஒரு பிள்ளை இருந்துச்சு. இப்ப பேரை சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிட்டு அவங்க செகண்டரி ஸ்கூல் படிக்கிற டைம்லயே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டரி ஸ்கூல்லேவா? ஆமா, கிட்டத்தட்ட அந்த டைம்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரீசெண்டா ஃபியூ இயர்ஸ் முன்னால பார்த்து ஒரு 2-3 வருஷம் முன்னால பார்த்தேன் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அப்போ ஒரு ஜர்க் ஆயிட்டு கோயில்ல பார்த்தப்ப ஏய் என் பொண்ணு உன்னோட பெரிய ஃபேன்டா. அப்படியா? படிச்சிருக்காங்களா? இப்படிலாம் இல்லை, இப்படி பாலி படிச்சிருக்கேன், பாலி படிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் என்ன வச்சுவோம், சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணல பிள்ளை அப்படின்னு. இது தமிழ் பட சாயல்ல இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து செகண்டரி ஸ்கூல் போனோமா. செகண்டரி ஸ்கூல் போகும்போது அப்போ வந்து ஒரு பிள்ளை இருந்துச்சு, புவனேஸ்வரின்னு ஒரு பிள்ளை இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது மேல ஒரு கண்ணா இருந்துச்சு. நம்மளுக்கும் அந்த பிள்ளை மேல ஒரு கண்ணா இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு யார் மேல கண்ணா இருந்துச்சு? கண்டிப்பா நம்ம மேல கண்ணா இல்ல, ஏன்னா திரும்பி கூட பாக்கல. சோ அதோட அது புஷ்னு போயிட்டா. இன்னைக்கு அந்த கால் யோசிக்கும், ஏன்டா நான் திரும்பி பார்க்கல அப்படின்னு. அது தெரியல. அதுக்கப்புறம் ஐ ஹேவன்ட் ஹர்ட் ஆஃப் புவனேஸ்வரி. எஸ், அவங்க ஆஸ்திரேலியா போயிட்டாங்களா, வெளியூர் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல.
I met this other girl at மெட்னு சொல்றதை விட ஒரு நம்ம பாலி படிக்கிற டைம்லலாம் வந்து நிறைய இந்த காம்படிஷன்ஸ் ஆராதனா உங்க ஸ்கூல்ல ஆராதனா இருந்துச்சுல ஆராதனா மூலமா நான் ஹோஸ்ட் ஆனது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த அவார்டு எடுத்தாலும் எப்போதும் நியான் பரதுரை கல்லூரி இந்திய கலை தேங்க் பண்றது. ஸோ அங்க வந்த அந்த கிரஷ் 2 பேரும் மியூச்சுவலா வந்தீங்களா? இல்லை மியூச்சுவல் நான் பார்த்து எனக்கு தான் கிரஷ் வந்துச்சு. ஸோ அப்புறம் தான் தெரிய வந்துச்சு என்னோட உயிர் நண்பன் ஒருத்தர் இருக்கான் மனோன்னு, இன்னைக்கு வரைக்கும் லாங்கஸ்ட் ஃப்ரெண்ட். செகண்டரி 1லேருந்து அவனை தெரியும். ஸோ அப்போ பாலி படிக்கும் போது இட் ஜஸ்ட் ஹேப்பன் தட் ஷீ வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிய வந்தோடனே டே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகி தட் வாஸ் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், மை ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு வரைக்கும் தட்ஸ் ஒன் ஸ்வீட் மெமரியில் கடைசியில் ஐ மீன் வி டிடன்ட் கெட் டுகெதர் சேரல. பட் ஷி ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் வெல் விஷர்ஸ் அண்ட் ஐ எம் ஆல்சோ கிரேட் வெல் விஷர் ஃபார். எப்போதுமே ஷி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை ஹார்ட். அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஷி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் மை ப்ரேயர்ஸ். எப்போதுமே ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா எண்ட் பண்ணணும் இல்லைல்ல, லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் டர்ன்ஸ் ஆகும். பட் திஸ் வாஸ் ஒன் திங், ஈவன் ஆஃப்டர் த ரிலேஷன்ஷிப் எண்டிங் மியூச்சுவலாக எண்ட் பண்ணதுக்கப்புறம் கூட we always wished each other well beyond friends. We always held the best interests at each other's heart. Beautiful. இன்னும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் எப்போதுமே இருக்கு. காதல்ங்கிற லவ் இல்லை, அந்த அன்பு இருக்குது. So that was a very beautiful, I'm not saying relationship in the romantic term alone, ஒரு பந்தம், ஒரு very important bond, ஒரு connection. Yeah. இது வந்து 4வது கிரஷ். 4வது கிரஷ். ஆமா, நீங்க கிரஷ் பண்ணி இப்ப 4வதுக்கு வந்திருக்கோம். கிரஷ்ல கவுண்டர் இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்னா இது. ஓகே நினைச்சு பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் மெமரிஸ் டு லுக் பேக் அண்ட் ஸ்மைல். டுடே ஐ அம் மேரிட் டு தி லவ் ஆஃப் மை லைஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல கிடைச்ச அன்பு கான்சர்ன் என்னவா இருந்ததோ அது வாழ்க்கையில ஒரு ஃபுல் சர்க்கிள் போய் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி திரும்ப வாழ்க்கையில இழந்ததெல்லாம் ரேணு மூலமா திரும்ப எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து யோசிச்சு கவலைப்படுறேன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இட்ஸ் மெமரிஸ் டு லுக் பேக் அண்ட் ஸ்மைல். தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் அண்ட் நவ் you are blessed with a beautiful wife, beautiful life. And as a friend, எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஏன்னா நம்ம எல்லாரும் இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம் உங்க கல்யாணத்துக்கு. You know that very well. And we are very happy for you because we have seen நீங்க எவ்வளவு go through பண்ணி வந்திருக்கீங்க. You truly deserve this moment. அது என்னோட கல்யாணத்துக்கு விஷ் பண்ண நிறைய பேர் வந்து நிறைய பேரோட விஷஸ்ல அதான் ஃபைனலி at last it's happening. So எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம். I'm very thankful. Thank you for all the good wishes, blessings. முக்கியமான விஷயம், I want to ask you a heart to heart question. உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிட்டு, let it be even இப்போ உங்க அம்மாவா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், லட்டுவா இருக்கட்டும், ஓகே, இப்போ இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து இஸ் டு பப்ளிக், எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம ஒரு ஆர்டிஸ்டா கூட பொறுத்துக்கோன்னு வச்சுக்கோமே, பரவாயில்ல நீ இதை பேசிட்டு போ அப்படின்னு. ஹவ் ஆர் தி டேக்கிங் இட்? ஹவ் டிட் யுவர் வைஃப் டுக் இட்? ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு அழகான ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பத்திலே வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த சில பேர் இந்த மாதிரி போடும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருந்தது? Initially she was Laddu was hurt, upset அதான் இருந்துச்சு. Thankfully she got over it very fast. Did she like? She went to the whole இவங்களா யாருன்னே தெரியாது, most of these are fake accounts, because she is one of those who actually went in to see இந்த கமெண்ட்ஸில் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து we've seen a lot of this. I don't bother to go and check, right? For her it's new, so she wants to know who are these people. Abdin poi check பண்ணும்போது she comes and tells me, baby, all these people all fake accounts la, don't even know who they are. They don't even have followers. It's all unknown people. I think it's just people who personally who have something no life. Yeah. They create accounts, or they generally already got an account. They go around obviously ஏனா உங்க இதுல கமெண்ட் பண்ணவங்க மத்த இதுலயும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. So I think I'm glad that she has gone to that point where I'm very happy. Yes. After that, it's like don't bother lah, don't care about them. அதுக்கப்புறம் நான் கூட bothered ஆனேன். I was still upset. She went to the don't bother mode. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I like protected அம்மா and அக்கா. Good. இந்த மாதிரி நாஸ்தி கமெண்ட்ஸ் வந்து unless it comes on mainstream media. பாரு ஒன்னு பேசும்போது எப்பவுமே இன்னொன்னு வந்து ஒரு லிங்க் வந்துருதுல, ஒரு லிங்க் வந்துருது. எங்க அம்மா and அக்கா எப்போ ரொம்ப ஹர்ட் ஆனாங்கன்னா, போன வருஷம் ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம்ல
இது வந்து பிகாஸ் திஸ் ஹேப்பன் ஆன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. Okay. ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம்ல இன்னொரு ஆர்டிஸ்ட், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க தேவையில்லாம போய் என்னை பத்தி மோசமான விஷயங்கள் சொன்னாங்க. ஓ, இது எப்ப நடந்தது? ஒரு வருஷம் முன்னால she happened to mention quite nasty things. unnecessary-ஆ இருந்தது. எனக்கு வந்து unnecessary-ஆ இருந்தது. First of all, எனக்கு வந்து ஏன் அந்த மேக்கர்ஸ் இதை விட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல சேனல் வைஸ் கூட ஏன் இதை விட்டாங்கன்னு தெரியல. ரேட்டிங் ஏறணும்ல, இருக்கலாம். அதாவது worst thing is இவங்கெல்லாம் தெரிஞ்சாங்க. டிக்டாக்ல இருந்து டிவி வரைக்கும் எல்லாம் ரேட்டிங் தான். ரேட்டிங்காக என்ன சொல்றோம்னு பொறுத்து இருக்கல. ரேட்டிங்காக இப்ப எல்லாரும் மனத்தை விட்டுட்டாங்க. Once again, if it was just about work alone அப்படின்னா வேற விஷயம். ஸோ இந்த அம்மா வந்து went to make a nasty personal remarks as well. Would you mind telling what is the, I mean, எனக்கு இந்த சத்தியமா இந்த இது நடந்தது தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்களா, எனக்கு ஒரு லிங்க் வந்துருச்சு. நான் அதுக்கப்புறம் வரேன். இப்படி அதான் maybe this is the question where people ask don't respond to them, why are you giving them that leeway அப்படின்னு. இப்போ இதை நான் ஷேர் பண்றது மூலமா அதை பார்க்காதவங்க தெரியாதவங்களுக்கு கூட தெரிய வைக்கிற மாதிரி நம்ம என்னமோ ரீகிண்டல் பண்ண மாதிரி இருக்கும். ரீகிண்டல் மட்டும் இல்லை, தெரியாதவங்க கூட மேபி அவங்க யாரோ பேசுறாங்க, மேபி அவங்க இன்டர்வியூ ஆள் மதிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இப்போ நான் இது சொல்றது மூலமா இன்னும் ஒரு பிக் ஆடியன்ஸ்க்கு போகுதா அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கலாம். பட் சின்ஸ் வி ஆர் ஆன் த டாபிக், சரி பேசணும் அப்படின்னு வந்துட்டா ஓகே. I think the question was something along the lines of who do you think in the industry could be a better person or better human being or something like that. So ரெண்டு பேர் இருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் பேரை சொன்னாங்க. அவங்க சிம்பிளா முடிச்சுக்கிட்டாங்க. இன்னொரு ஆர்டிஸ்ட் பேரை சொல்லிட்டு I don't like his attitude அப்படின்னு. அது சரின்னு நான் சொல்ல வரல. பட் அது இல்ல, முதல்ல இந்த கேள்வியை கேட்டதே தப்பாச்சே. இந்த கேள்வி ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியல. I don't understand. இல்ல why do you even need கேள்வி வேற மாதிரி இருந்து ஹோஸ்ட் வந்து அதை வந்து இப்படி சொல்லிட்டாங்களா என்ன தெரியல. Because I don't even understand why ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம்ல you have to have something like who do you think should be a better human being. Obviously this is just opening up a can of worms. ஆமா. ஏன்னா வாழ்க்கையில ஒரு விஷயம், எல்லாருக்குமே ஹீரோ இல்லை, எல்லாருக்குமே வில்லனும் இல்லை. உங்களுக்கு நல்லவனா இருக்கும், எனக்கு கெட்டவனா இருப்பான், எனக்கு நல்லவனா இருக்கும், உங்களுக்கு கெட்டவனா இருக்கும். Obviously இதுதானே வாழ்க்கை. அன்னைக்குமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேவையில்லாத ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஆமா. So all they wanted is that maximum. Okay, who do you think could improve their craft now? Get it like with just work wise. So இது வந்து பர்சனலா இந்த क्वेश्चन போக அந்த அம்மா இன்னும் பர்சனலா ரிப்ளை பண்றாங்க. says something like என் பேரை சொன்னாங்க. I could see a bit of like for a moment of ஒரு சின்ன ஷாக் மாதிரி in the host face because this particular artist என் கூட நடிச்சிருக்காங்க, எங்கள் அம்மா ரோல்லாம் நடிச்சிருக்காங்க. நான் வந்து ஆனஸ்ட் ஐ கன்சிடர் ஹர் as someone reasonably close to me. பெரிய எவ்ரிடே பேசிக்கோன்னா கிடையாது, பட் someone who well for me. I love her a lot. So a lot of this is also to do with the company that they mix with. ஏன்னா நம்மளை பிடிக்காத யாராவது இருப்பாங்க, நம்மளை பிடிக்காத யாராவதோட அவங்க பழகிட்டு இருக்கிறதுனால இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. they get influenced, which is a very wrong thing. உனக்கு டைரக்டா எதுவும் தப்பு பண்ணலனா if they have affected your life or done anything wrong to you, I don't think you should be hating on them. இல்ல இப்ப என்கிட்டயே சில பேர் ஏய் விஷ்ணு attitude, ஓ நீ ஃப்ரெண்டே ஸோ உனக்கு தெரியாது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. then my answer to them is ஃப்ரெண்டா தானே நிறைய விஷயம் தெரியும். ஸோ இது நான் முதல்ல சொல்லிட்டு மாதிரி தான் பப்ளிக் பிளாட்ஃபார்மில் போய் சொல்கிறது சேம் திங். நம்மளை பற்றி இண்டஸ்ட்ரியில் குரூப்பு கிடையில யார் வேணாலும் பேசுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்லாம் இருக்கும், டிஃப்ரெண்ட் கிளிக்ஸ்லாம் இருக்கும். லைக் ஐ வாஸ் மென்ஷனிங் த இன்டர்வியூ earlier. இந்த அம்மா வந்து போய் ஒரு டிவி இன்டர்வியூவில் அதுவும் பர்சனலாக என்னை பற்றி தாக்குனது ஒரு தேவையில்லாத விஷயம். அதுக்கப்புறம் எப்படி அந்த மேக்கர்ஸ் அதை எடிட் பண்ணாமல் விட்டாங்க, எப்படி சேனலில் அதை வந்து ஏரில் விட்டாங்கன்னு தெரியல, அதாவது விஷயம். ஸோ she said things like அவர் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பார். How does that make me a bad human being? Question was who can be a better human being? Hello, ஒரு $500,000 $600,000 ப்ராஜெக்ட் என் தலையில் இருக்குது. இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் அவுட் அ குட் ப்ராடக்ட். அங்கே ஒரு 20-30 பேரை மேய்க்கணும், 12 மணி நேரத்துக்குள்ளே ஷூட்டை முடிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் அவர் நடிச்சிட்டு இருந்தாருன்னா அவர் வந்து அவரோட ரோலில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார், மற்றதெல்லாம் கண்டுக்க மாட்டார். ஆமாம், என்னை நம்பி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, ஐ ஹேவ் டு மேக் ஷுர் ஐ கிவ் இட் 100% மாட். இது வந்து ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க ஐ திங்க் ஹி ஹஸ் சம் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ திஸ் இஸ் லைக்
affecting me personally. You're actually making a comment about my psychological which is wrong. status. Yeah. Personality disorder. எதனால ஏன்னா அவர் வந்து ஃப்ரெண்ட் அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பாக இருப்பார், நல்லா இருப்பார். ஆனால் வேலைன்னு வந்துட்டா வேறு மாதிரி இருப்பார். முக்கால்வாசி பேர் அப்படிதாங்க. ஃப்ரெண்டாக இருக்கும்போது அஃப்கோர்ஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஆல் தட், நம்ம பர்சனலாக என்ஜாய் பண்ணுறது வேறு, வேலை நேரத்தில் வேறையாச்சு. Obviously. இதை வச்சு someone is not a good human being, he must be a better human being, அது ஒரு தேவையில்லாத விஷயமா தோணுச்சு. It hurts more, especially when you thought of these people as well wishers. இவங்க வந்து நம்ம சொந்த அக்கா மாதிரி, ஏன்னா கூப்பிடுறதே வந்து அவங்க வந்து அக்கா தான் கூப்பிடுறாங்க, சொந்த அக்கா மாதிரி, சொந்த அம்மா மாதிரி, அம்மா ரோல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது we turn back and realize, they went on national TV and said something this nasty about you and didn't even bother to make a call and explain about it. Precisely. Then the least they could have done to at least call you and talk lah. இதுல why I'm bringing this topic is because முதல்ல கேட்ட கேள்வி whether it affects our loved ones personally. ஸோ நாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு சைன் அப் பண்ணிட்டோம், தலையெழுத்து ஓகே வாங்குற அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். எதுக்கு நம்ம லவ்ட் ஒன்ஸ் அஃபெக்ட் ஆகும்? ஸோ அந்த இன்டர்வியூவை பார்த்து பிகாஸ் இட் வாஸ் ஆன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எங்கள் அம்மா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க, அக்கா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க. என்ன இப்படி பேசிட்டாங்க, அந்த பொண்ணு இன்னும் இது வீட்டுக்கெலாம் கூப்பிட்ருக்கேன், அவங்க வந்து என்னை வீட்டுக்கெலாம் கூப்பிட்ருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, என்கிட்ட வெளியே பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அம்மாவோட வீட்டுக்கு வாடா அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. ஸோ என்ன இப்படி பண்ணிட்டு நம்மளும் அவங்க வீட்டுக்கெலாம் கூப்பிட்ருக்குமே, எப்போதும் இப்படிலாம் நல்லா பேசுகிற பொண்ணு ஏன் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபியூ டேஸ் லைக் ஒரு மாதிரி அதில் போதடாவே. என் அம்மா இஸ் a very soft person. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னை பற்றி என்ன வேணாலும் பேசு, நான் இந்த இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு இறங்கிட்டேன். 20 வருஷம் எத்தனையோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியாச்சு, இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். பட் மை லவ்ட் ஒன்ஸ் டோன்ட் டிசர்வ் திஸ் அண்ட் சம் ஒன் ஹூஸ் நியூ டு திஸ். எங்கள் அம்மாவாவது 20 வருஷமா ட்ராவல் பண்ணிட்டாங்களே, ஒரு மனப்பான்மை அங்கே இருக்கும். ஆமாம், Laddu has only been with me for the past 3-4 years and for her all this is new. நான் முடிஞ்ச வரைக்கும் இன்வால்வ் பண்ணாமல் இருந்தேன் பிகாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லாம் வந்து வெளியே நான் காட்டிக்கலையே யார் அதுன்னு. கரெக்ட். நானே வந்து கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சேன். கல்யாணம் நடக்கும்போது தான் we made it public and all. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது when she is in my life this past 6 months 7 months people have started pulling her in as well unnecessarily, and which is something I don't want. நான் தான் ஆர்டிஸ்ட்னா என் கூட பிரச்சனைனா அது என்னோட முடிச்சு. Did she cry to you? She didn't cry, but ஒரு ஹர்ட் இருக்கும்ல அவங்களுக்கு. இதெல்லாம் புதுசுல பண்ணிருக்காங்க. பொதுவாகவே லேடிஸ்னாலே அவங்களுக்கு இது ரொம்ப கவலையா இருக்கும்ல. நாம வந்து மஞ்சள் கலர் வேட்டி சட்டை புடவை போட்டிருந்ததெல்லாம் ஒரு இஷ்யூன்னு வந்து அதை சில பேர் கமெண்ட் பண்ணாங்க. அது எங்களோட ஃபேமிலி ட்ரெடிஷனுங்க. எங்கள் அப்பா அம்மா அண்ணன் எல்லார் கல்யாணத்துலேயும் மஞ்சள் வேட்டி மஞ்சள் சட்டை தான் போட்டிருந்தோம், மஞ்சள் புடவை தான் போட்டிருந்தோம். அது எங்களோட ட்ரெடிஷன். நடுவில் அந்த துண்டு போடுறது நிறைய பேருக்கு அது புதுசாக இருந்துச்சு, ஏதோ கஷ்டமாக மாத்திரம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இல்லை பரம்பரையாக எங்கள் ஃபேமிலியில் அதுதான் கஷ்டம். ஸோ அந்த துண்டு போட்டு கல்யாணம் பண்ணுறது. ஸோ இதை பற்றிலாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் திங்ஸ் லைக் she's from Malaysia and all that blah blah blah. Like guys, so what? I'm very proud. I'm married woman. நான் மலேசியாவின் மருமகன், இப்போ சிங்கப்பூரின் திருமகன், மலேசியாவின் மருமகன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரோ, இப்போ நம்ம வந்து ஆளுங்க எவ்வளவு டீப்பா கேவலமா போறாங்கன்னு பார்த்தோம். ஒரு ஆர்டிஸ்டா நீங்க நினைச்சதெல்லாம் ஒண்ணு தான். You are dedicating your whole life here to entertain people. அதான் entertainers. All your thought is ஆளுங்க சிரிக்கணும், ஆளுங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு மட்டுமே நினைத்து இதில் ஃபுல்லாக நீங்கள் இறங்குனீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த சில பதிலடிகள் இஸ் லைக் ரொம்ப கேவலமாகவும் முகசொலிப்பு வழியாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி இப்போலாம் வந்து அதையும் தாண்டி போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன செய்யன்னு தெரியல. இதை பற்றி தான் உலகம் முழுக்க இப்போ பேசிட்டு இருக்காங்களே, ஆன்லைன் புலியிங், சோஷியல் மீடியா புலியிங், நிறைய பேர் இறந்துருக்காங்க இதனால. தற்கொலை பண்ற அளவுக்கு போயிட்டு. ஆமாம். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, ஓகே நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், ஸோ இது பழக்கப்பட்டதுனால இல்லை சரி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஓகே ஏதோ ஸ்ட்ராங்காக இருந்துடும் வச்சுக்கோங்க. யாராவது புது ஆர்டிஸ்ட் வராங்க, இல்லை பழைய ஆர்டிஸ்ட் யாராவது நிறைய இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்டு அடுத்து போய் they decide to do something to themselves. திடீர்னு ஏதாவது பண்ணிக்கிறாங்க, தற்கொலையே பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் பொறுப்பாக இருப்பீங்களா? ஸோ will you take responsibility for that? இல்லை அட்லீஸ்ட் ரெக்ரெட் பண்ணுவீங்களா, நம்மளால ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு? இது அந்த லெவல் வரைக்கும் போகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணுமா? which is what I said. ஒருத்தர் வந்து மேபி சரியாக நடிக்காதவனாக இருக்கலாம், ஹோஸ்ட் பண்ணாதவனாக இருக்கலாம், மேபி உங்களை பார்த்து சிரிக்காதவனாக இருக்கலாம்,
இல்லை மேபி அரகண்டாக கூட இருக்கலாம். இஸ் தட் அ பிகர் கிரைம்? அவன் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறது. தென் யூ கோயிங் தேர் அண்ட் ஷேமிங் ஹிம் or her publicly. அவங்கள போய் வெளிப்படையாக அசிங்கப்படுத்தி மேக் them ஃபீல் பேட். இதுல என்ன சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குது? நீங்கள் அவங்கள பற்றி அந்த மாதிரி கொண்டெம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியல. விச் இஸ் அ வெரி சேடிஸ்டிக் திங். அது ஒரு சேடிஸ்டிக்கான ஒரு சந்தோஷமே தவிர உங்களுக்கு அது மூலமாக எந்த லாபமும் இல்லை. அன்லஸ் somebody is paying you to do it. மேபி இருக்கலாம், நம்மளுக்கு பிடிக்காதவங்க யாராவது பே பண்ணியா நீ இந்த மாதிரி பண்ணு அவனுக்கு pay இருக்கலாம். அந்த ஒரு லாபம் தான் இருக்கே தவிர அந்த ஆளோட வாழ்க்கையில் எப்படிலாம் பாதிக்க தெரியுமா? யூ ஈவன் அஃபெக்டிங் த ரைஸ் போல். இப்போ ஒருத்தர் நிறைய பேர் கொண்டெம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஹேட்டர் நிறையா இருக்குன்னா நாளைக்கு எத்தனை ப்ரொடியூசர்ஸ் அவங்கள யூஸ் பண்ண முன் வருவாங்க. உங்களுக்கு இவங்களை பற்றி போட்டால் கான்ட்ரவர்ஷியலாக வரும். மேபி அதனால நம்ம ப்ரோக்ராம் பற்றி ஏதாவது தப்பாக பேச வாய்ப்பு இருக்குது, இவங்களை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அவங்களோட இமேஜை ஸ்பாயில் பண்ணுறீங்க, அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபை ஸ்பாயில் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதாவது இழந்துருக்கீங்களா? இன்னும் பீஸை ஸ்பாயில் பண்ணுறீங்க. இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஐ எம் ஷுவர் இது எனக்குமே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியாது, எத்தனை பேர் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்னால நம்மளுக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. மேபி இல்ல உங்களுக்கு தெரிந்து மேபி நீங்க லாஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதனால யாருங்க பேசிட்டாங்கன்னு யூஸ் பண்ணாங்க. ஏன்னா எல்லாரும் பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா யாருக்குமே அப்புறம் வேலை இருக்காது. மோஸ்ட் பீப்புளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஈவன் மோஸ்ட் பாப்புலர் ஆர்டிஸ்ட் ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மாவது அவங்கள போய் why her face in every program, why she doing like this, like அதாவது நீங்க சொல்றீங்க அந்த மாதிரின்னு. பட் இப்ப ரீசெண்டா ஒருத்தன் அவன் அந்த அளவுக்கு டிராமாவே வரல, அவனை தூக்கி வசந்தம் பாப்புலர் ஆர்டிஸ்ட், அதாவது மோஸ்ட் பாப்புலர் ஆர்டிஸ்ட்னு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அதை பத்தியும் இப்ப எல்லாரும் பேசுறாங்க. அதாவது ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி ஏன் இதே மூஞ்சி திருப்பி வந்திருக்குன்னு கேட்டாலும் இந்த மூஞ்சி பார்த்ததே இல்லைங்க, ஏன் இவருக்கு அவார்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்களே, அதை என்னன்னு சொல்ல? இதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, சொல்ல விரும்பல. நம்மளும் பேசாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒருத்தரை தெரிஞ்சோ தெரியாமலையோ அசிங்கப்படுத்துறது. ஸோ யாருக்கும் அவார்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ அதை பற்றி நாம் விமர்சனம் பண்ணி அவரை எதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹர்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு வகையில் அதை பற்றி ஒரு ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி ஒரு டாபிக் கிரியேட் பண்ணி அவரை ஹர்ட் பண்ண தேவையில்லை, அசிங்கப்படுத்த தேவையில்லை. ஹி காட் இட், லீவ் இட், அப்படியே விட்டுலாம். இதைத்தான் நான் மற்ற விஷயங்களையும் சொல்றேன். யாருக்காவது ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா விடுங்க. அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட ஒன்று நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஒரு கதை நம்ம விஷ்ணுவோடைய கதை மட்டும்தான். இன்னும் நிறைய பேர் சொல்ல முடியாம கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லதே பகிர்வாங்கன்னு நான் நம்புறேன். அன்பை பகிர்ற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டோட முடிச்சு விடுமா? கமான், வாட் இஸ் த சாங்? ஓகே, நம்ம தளபதி இதுவரைக்கும் ஏதோ நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு விடுங்க, எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு அந்த மாதிரி ஒரு புதுசா வாழ்க்கைய மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதோ நடந்த விஷயத்தெல்லாம் நான் பின்னால தள்ளிட்டு புது வாழ்க்கைய புது பயணத்தை ஆரம்பிக்க போறேன். நீங்களும் உங்க வாழ்க்கையில ஏதாவது இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு புதுசா ஆரம்பிக்கலாம். சூப்பர். அதுக்கான ஒரு பாட்டோட முடிச்சுக்குவோம். ரைட். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசை எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தவன்னு எழுதி கொள்ளடாடு. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே என் உசுர கூட தாரே, என் நண்பன் கேட்டா வாங்கி கேளு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்பேன் பாரு, நட்பை கூட